இப்போ நான் சென்னையில் மவுண்ட் ரோட் போகும்போதெல்லாம் ஒரு தர்காவை பார்ப்பேன். நிறைய ஜனம், நிறைய மக்கள் வந்து அங்கே வந்து போகிறத பார்த்துருக்கேன், வேண்டுதல் வைக்கிறத பார்த்துருக்கேன். அந்த தர்காவுக்கு என்ன ஸ்பெஷல்? மூஷா காதிரி பாபான்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக சொல்லணும்னா. ஹஜ்ரத் சையதுல்லா மூஷா காதிரின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக மூஷா காதிரி பாபான்னு சொல்லுவாங்க. மவுண்ட் ரோடு மெயின் ஜங்ஷன்லேயே இருக்கும். மூஷா காதிரி பாபா கிட்ட சில வேண்டுதல் பார்த்திங்கன்னா இந்து சமய மக்களோ இல்லை இஸ்லாத்து மக்களோ அதிகமாக எல்லோரும் அங்கே சரிபாதியாக பார்த்தீங்கன்னா அப்போவே அதை பார்த்திங்கன்னா ரோடை ஒதுக்கி போட்டு இவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இவரோட ஜனதை எடுக்க வேணாம், அந்த மசார் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி ஒரு ஓரமாக போட்டு இப்போ அது கரெக்டான ஒரு ப்ரொசீஜராக வந்து இந்த மாதிரி முடிச்சு கொடுங்க பாவா, நான் இந்த தர்பாருக்கு இல்லை செய்கிறேன், ஏழைங்களுக்குள்ள செய்கிறேன், அங்கே பன்னு வாங்கி கொடுக்குறேன். நிறைய பேர் வேண்டியிருப்பாங்க, பன்னு வாங்கி கொடுப்பாங்க, பழம் வாங்கி கொடுப்பாங்க. வேண்டி நடந்ததுக்கப்புறம் நீங்களே பார்க்கலாம், வேலைக்கிழமை போய் பார்க்கலாம். வேலைக்கிழமை போனால் அவர்கிட்ட உட்காந்து சாப்பிட வயிறு இருக்கணும். ஆமாம், அதுக்குன்னே சில ஜனம் வந்துடும். எந்த அவுளியா கிட்ட போங்கம்மா, எந்த தர்பாரில் போங்க, எந்த கோவிலுக்கு போங்க, உங்களோட வேண்டுதல் உண்மை இருக்கணும், அதுதான் நடக்கும். மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் பாயை சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்றைய கேள்வி, இப்போ நான் சென்னையில் மவுண்ட் ரோட் போகும்போதெல்லாம் ஒரு தர்காவை பார்ப்பேன். நிறைய ஜனம், நிறைய மக்கள் வந்து அங்கே வந்து போகிறத பார்த்துருக்கேன், வேண்டுதல் வைக்கிறத பார்த்துருக்கேன். அந்த தர்காவுக்கு என்ன ஸ்பெஷல்? நல்லா கேட்டீங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பாபா தான் அவர். மவுண்ட் ரோட்டில் இருக்கிற தர்காவோட அவரோட வலியோட பேர் பார்த்தீங்கன்னா மூஷா காதிரி பாபான்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக சொல்லணும்னா. ஹஜ்ரத் சையதுல்லா மூஷா காதிரின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக மூஷா காதிரி பாபான்னு சொல்லுவாங்க. மவுண்ட் ரோடு மெயின் ஜங்ஷன்லேயே இருக்கு, பார்த்துருக்கேன். அவரை பார்த்தீங்கன்னா அப்போது பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசது. அவ்வளோ ஜங்ஷனில் மெயின் ரோட்டில் இருக்கும்போது அவரோட சமாதின்னு சொல்லுவாங்க. இதில் பெண்கள் பார்த்தீங்கன்னா கபர் அவரோட இது பார்த்தீங்கன்னா கிட்ட கிராஸாக இருக்கும். ஆக்சுவலி அது கிராஸாக இருந்ததே கிடையாது. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன், நான் தர்கா அவர் நடந்த விஷயத்த சொல்கிறேன். அதை வந்து அப்போவே வந்து வெள்ளைக்காரன் வந்து பார்த்திங்கன்னா அதை பேத்து எடுத்து தள்ளி பேத்துறதுக்கு சொல்லிட்டு கடபரத்துக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ லைட்டாக கிராஸ் ஆச்சு, தவிர ஒரு செகண்டில் அவரை தூக்கி அடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு அந்த தர்காவில், புரியுதுங்களா? அதனாலே அவருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸாகவே இருக்கும். அந்த கிராஸ் ஆனது அப்படியே அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, இல்லை இதுக்கப்புறம் தர்காவில் கை வைக்கக்கூடாது, அதுக்கு போக ரோடு வந்து சைட்லேயே போட்டுக்கலான்னு அப்போவே ரோட்டில் சைடில் போட்டது தான் அது. இன்றைக்கும் அதே இது தான் இருக்குது. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், தர்கா இருக்கும், சைடில் பார்த்தீங்கன்னா அழகாக ரோடு சைடு வாங்கி போவோம். அவர் நினச்சிருந்தாங்கன்னா எப்போ எடுத்துருக்கலாமே, எடுக்க முடியல, ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு பவர் இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அப்போவே அதை பார்த்தீங்கன்னா ரோடை ஒதுக்கி போட்டு இவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இவரோட ஜனதை எடுக்க வேணாம், அந்த மசார் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி ஒரு ஓரமாக போட்டு இப்போ அது கரெக்டான ஒரு ப்ரொசீஜராக வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவருக்கு பவர் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூஷா காதிரி பாபா கிட்ட சில வேண்டுதல் பார்த்திங்கன்னா இந்து சமய மக்களோ இல்லை இஸ்லாத்து மக்களோ அதிகமாக எல்லோரும் அங்கே சரிபாதியாக வருவாங்க. முஸ்லீம்ஸ் தான் வரணும், ஹிந்துஸ் தான் வரணும்னு இல்லை, எல்லாருமே வருவாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா முஸ்லீம் ஆளுங்க வரதோட இந்து மக்கள் தான் அதிகமான நாட்டை நாடி வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நடக்குது, நம்பிக்கையும் பெருசாக வைக்கிறாங்க, வராங்க. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து நேர்த்திக்கணும் சிலது வேண்டிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4-5 வருஷத்துக்கு அங்கே ரொம்ப சிறப்பு. அவர் முதல் பார்த்திங்கன்னா கடன்ன்றது அளவுக்கு மீறி உன்னோட தகுதிக்கு மேலே நீ கடன் வாங்கிட்ட, உன்னால் கடத்தை போக்க முடியல, அதுக்குன்னா அவர்கிட்ட போய் 100% நீங்கள் வேண்டி வச்சுக்கலாம். எங்களதில் நெய்யத்துன்னு சொல்லுவோம், நெய்யத்து வச்சுக்கணுன்னுவா உங்களில் வேண்டிக்கிறது. இந்த மாதிரி எனக்கு முடிச்சு கொடுங்க பாவா, நான் இந்த தர்பாருக்குள்ள செய்கிறேன், ஏழைங்களுக்குள்ள செய்கிறேன், அங்கே பன்னு வாங்கி கொடுக்குறேன். நிறைய பேர் வேண்டியிருப்பாங்க, பன்னு வாங்கி கொடுப்பாங்க, பழம் வாங்கி கொடுப்பாங்க. வேண்டி நடந்ததுக்கப்புறம் நீங்களே பார்க்கலாம், வேலைக்கிழமை போய் பார்க்கலாம். வேலைக்கிழமை போனால் அவர்கிட்ட உட்காந்து சாப்பிட வயிறு இருக்கணும். ஆமாம், அதுக்குன்னே சில ஜனம் வந்துடுங்க. ஒரு தினம் வேண்டிக்கிட்டால் இந்த வாரம் வேண்டிட்டு போவாங்க, 2 வாரத்தில் நடந்துடும். வாழைப்பழம் தரேன், பூந்தி கொடுப்பாங்க, ஸ்வீட் கொடுப்பாங்க, பன்னு கொடுப்பாங்க, பாயசம் செஞ்சு கொடுப்பாங்க, இந்த சொல்லுவோம் கேஸ்திரி செஞ்சு கொடுப்பாங்க. இதெல்லாமே வந்து வேண்டிக்கிட்டு வந்து நடந்தவங்க வந்து செய்கிறது. அங்கே தர்பாரில் இருக்கிறவங்களோ தர்கா நடத்துகிறவங்களோ செய்கிறது கிடையாது. நடக்காம சும்மா தான் இருப்பாங்க. வேண்டிக்கிட்டு வந்து நடந்து பாருங்கள், அவங்களாம் வந்து இந்து மக்களாகட்டும் இஸ்லாத்து மக்களாகட்டும் வந்து செய்வாங்க. சாப்பிட்றதுக்கு வயிறு வேணும் பாபா கிட்டே போனால், அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பான ஆள். ஆனால் உண்மையே வேண்டணும். எந்த அவுளியா கிட்ட போங்கம்மா, எந்த தர்பாரில் போங்க, எந்த கோவிலுக்கு போங்க, உங்களோட வேண்டுதல் உண்மை இருக்கணும், அதுதான் நடக்கும்.
நம்மளுக்காக நம்ம வேண்டிக்கிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றவனுக்காக வேண்டலாம், நல்லா இருக்கிறதுக்காக வேண்டலாம், அழிஞ்சு போகிறதுக்காக எங்கே வேணாலும் நடக்காது. அந்த மாதிரி அவர்கிட்ட பார்த்தா கடன் அதிகமாகிடுச்சா அங்கே வேண்டிக்கிட்டால் 100% நடக்கும். ரெண்டாவது, திருமணம் ஆகாத பெண்கள் இல்லை ஆண்கள் ரெண்டுத்துக்குமே குறிப்பிட்ட ஏஜ் கல்யாணம் ஆகலை அப்படின்னா அங்கே போய் நீங்கள் 100% வேண்டிக்கலாம். மவுண்ட் ரோட்டில் சிக்னல்லே இருக்கும், மூஷா காதிரி பாபான்னு சொல்லுவாங்க, சையத் ஹஜரத் சையத் அலி வலி உல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்கிட்ட நீங்கள் வேண்டிக்கலாம், நீயத்தை வச்சுக்கலாம். அதுக்கது பண்ணால் உங்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் வந்து ஒரு பெருசாக முன்னேற்றம் இல்லை, பிஸ்னஸில் அந்த அளவுக்கு நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், எவ்வளோ போடுறேன், லாஸ் ஆகிட்டே வருதுன்னா அதுக்குமே நீங்கள் அவர்கிட்ட நீயத்தை வைக்கலாம், வேண்டுதல் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிறப்புகள் 4-5 விஷயம் இருக்குது அவர்கிட்ட. எல்லாமே இருக்கும்னா நான் சொல்ல மாட்டேன், ஒருத்தர் ஒரு மாதிரி ஒரு விஷயத்தில் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவர்கிட்ட பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மெயினானது இந்த வெளிநாட்டு பயணம் பண்ண முடியல அப்படின்னா சில வேண்டுதல் நீங்கள் வச்சுக்கலாம், புரியுதுங்களா? இந்த மாதிரி சில வேண்டுதல்கள். அதே மாதிரி வந்து உடல்நிலை சரியில்லை, உடலால் ரொம்ப பாதிக்கப்படுறீங்க, ஒரு ஜின்னால் பாதிக்கப்படுறீங்க, ஒரு சைத்தானால் பாதிக்கப்படுறீங்கன்னா அதுக்குமே நீங்கள் அங்கே வேண்டிக்கலாம். ஆமாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் 6-5 விஷயத்துக்கு மவுண்ட் ரோட் தர்கா இருக்கிறத மூஷா காதிரி பாபான்றது அவ்வளோ பவர்ஃபுல்லு. அவரோட கராமத் நல்ல கராமத்து, அதை நீங்களே உணரலாமா? நீங்கள் அவர் தர்காவில் போயிட்டு எந்த ஒரு சிந்தனை இல்லாமல் அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் அவர் மேலே வச்சு ஒரு 25 நிமிஷம் 1/2 hour நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கம்பல்சரி காட்சி கொடுப்பாரு. எப்படி காட்சி கொடுப்பாரு? அவரோட முகத்தை காட்சி கொடுக்குறதில்ல, நீங்கள் என்ன விஷயத்துக்கு வேண்டிட்டு வந்திருக்கீங்களோ அது நிறைவேறும், அது உனக்கு தெரிய வரும். நம்ம போனது, நம்ம வேண்டினது அவருக்கு ஏற்றுக்கினான்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். இது 100% உண்மை, இன்க்ளூடிங் மீ. நானே அதை நான் எல்லா தரக்காலையும் அனுபவிச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம்லாம் போகும்போது நானே அதை உணர்ந்திருக்கேன். நமக்கே தெரியுது. நான் அனுப்பிச்ச ஆளுங்களே சொல்லுவாங்க, பை இன்னைக்கு என் பாபா என் கனவுல வந்தார் பாபா அப்படின்வாங்க. வந்துட்டா சந்தோஷம், வந்துட்டாருன்னா நீ சொன்னது அவருக்கு செவிக்கு கேட்டுருச்சின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஹஜரத் சைதானி கோரி அம்மாஜி, நான் சொல்லுவேன் எங்கள் அம்மா, அவங்களும் அப்படி தான். நீங்கள் மனசார நீங்கள் வேண்டிட்டு வந்துட்டிங்கன்னா அன்றைக்கி நைட்டில் மறுநாளுக்குள்ளே அவங்க காட்சி கொடுப்பாங்கம்மா, நான் எழுதி தரேன், காட்சி கொடுப்பாங்க. ஆனால் நீ வேண்டதில் ஒரு உண்மை இருக்கணும். நீ உண்மையான விஷயத்துக்கு கண்ணீர் விட்டு நீ ஒரு குலுங்கி கண்ணீர் விட்டு நீ உள் மனசோட ஆத்மாத்மா நீ வேணும்னா கம்பல்சரி காட்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் மவுண்ட் ரோட் மூஷா காதிரி பாபா அந்தளவுக்கு காட்சி கொடுப்பார். அந்தளவுக்கு அவரோட சிறப்பு நிறைய இருக்குது. எவ்வளோ மக்கள், இந்து சமுதாயம் ஆகட்டும், இஸ்லாம் சமுதாயம் ஆகட்டும், கிறிஸ்துவர் எவ்வளோ பேர் வராங்க, நீங்களே பார்த்துருப்பீங்களே. ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் 2-3 பேர் வருவாங்க. நாசர் வருவார், ஏஆர் ரஹ்மான் வருவார், இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ரஸஸ்லாம் வருவாங்க. மெயினாக ஏஆர் ரஹ்மான்லாம் நிறைய சார் இப்போ வந்துட்டு ஒரு ஒன்றுமே இல்லாமல் 2001-2 படத்துலேயே வந்து ஆஸ்கார் அவார்டே வாங்கினார். அந்தோட அருள் அவருக்கு இருக்குது. அதுக்காக தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா தர்பாருக்கும் போவார், பெரிய பெரிய சிறப்பான எல்லா தர்பாருக்கும் போவார். ஏன்னா உச்சத்தை தொட்டு வந்துட்டாருமா அவர். இந்த உச்சத்தை நீங்கள் நாடினா தான் நீ அந்த உச்சத்தை நீ பெருக்க முடியும். இப்போ நான் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ இடத்துல நான் உட்காந்துருக்கேன், என்னை நாடி இவ்வளோ மக்கள் வராங்கன்னா இவங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல், இவங்களோட ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு குச்சி கூட அசையாது, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி அவருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நம்பி எவ்வளோ பேர் நானும் அனுப்பிச்சிட்ருக்கேன், எவ்வளோ பேர் போகிறாங்க. அல்லாவோட கிருபையாலையும் அவுலியாக்கள், இந்த மாதிரி அவுலியாக்கள் துவாவாலையும் நல்லாவே இருக்காங்க. தாராளமாக யாருன்னா போகணும், குழந்தை இல்லை, கடத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, மீட்காத கடன் இருக்குது அப்படின்னா வேண்டுதல் வச்சுக்கலாம். நிறைய விஷயம் இருக்குது, சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு அவருக்கு பவர் இருக்குது. நல்ல தகவல் கொடுத்தீங்க பாய், நன்றி. நன்றிம்மா.